கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கேம்ஸை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ 7 போட்டிகள் அப்படிங்கிறது முடிஞ்சு எதிர்பார்த்த மாதிரி செமையா போலிங்க. ரொம்ப 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 மோசமா போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு வெற்றியோட 7 கேம் அப்படிங்கிறத முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட்டா இருக்க போகுதா, அடுத்த 7 கேம்ல மேக்ஸிமம் மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ண போறாங்களா என்ன அப்படிங்கிற டீட்டெயில நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அடுத்த 7 மேட்சஸ் யார் யாரு கூட அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த தம்ப்நெயில் தான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கேகேஆர் கூட அகைன் ஒன்ஸ் மோர் மோத போறாங்க. போன தடவை சின்னசுவாமியில பயங்கரமான உதவி அப்படிங்கிறது விழுந்துச்சு. அதுக்கு காரணம் ஆர்சிபியோட பவுலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ கரெக்டான பவுலிங் லென்த் போடல. நான் அது என்ன அப்படிங்கிற இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கேகேஆர் கூட ஈடன் கார்டன்ஸ்ல மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ சின்னசுவாமியில என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அதாவது கேகேஆர் உடைய பவுலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 54% ஷார்ட் பால்ஸ், பவுன்சர்ஸ், பாடி லைன்ல சோ இந்த மாதிரியான அந்த ஒரு ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம ஆர்சிபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சொந்த கிரவுண்ட் சின்னசுவாமியில எப்படி போடணும்னு கூட தெரியாம எல்லாமே கால்ல அடிக்கக்கூடிய லென்த்ல பேட்ச்ல போட்டு போட்டு பயங்கர ரன்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. சோ அதுல கிட்டத்தட்ட 22% பால்ஸ் மட்டுமே ஷார்ட் பால் போட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி பாடி லைன்ல போட்டிருக்காங்க. அவங்க 54% போட்டாங்க. சோ அதுதான் லாஸுக்கு காரணம். சோ ஹோம் கேமை ஒரு தடவை தோத்தாச்சு. ஆனா எகைன் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய ஒரு டைம்ல இருக்காங்க. சோ அட் த சேம் டைம் இது அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது, ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. ஈடன் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டான அவுட்ஃபீல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் வான்கடை மாதிரி தான் செகண்ட் பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த ஏரியால எல்லாம் பால் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே டக்குன்னு பவுண்டரிக்கு எழுதிட்டு போகும். சோ நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் அண்ட் சில டைம்ல பவுலிங்ஸும் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு யூஸ் ஆகும். பவுலர்ஸும் இந்த பிச்சை யூஸ் பண்ணி விக்கெட்ஸும் அதிகமா எடுத்திருக்காங்க. அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் ப்ராப்பரா பார்த்து யூஸ் பண்ணா எக்ஸலண்டான பேட்டிங் கிரவுண்ட் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 3 மணி போட்டி. இந்த 3 மணி போட்டியை பொறுத்த வரைக்கும் சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டாங்க அப்படின்னா சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டான பிளேயர்ஸ் இருக்கணும். சோ ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபிட்டா தான் இருக்காங்க. சோ ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் டியூ வந்துரும். அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா மேக்ஸிமம் 200+ மட்டும் பேட்ஸ்மேன்ஸ் போட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ கண்டிப்பா அவங்களால சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. சோ ஈவினிங் டைம்ல டியூ வரதுனால பார்க்க முடியுது. சோ ரீசன்ட் டைம்ல சம்மர்ல ஒரு 5 மணிக்கு அப்புறம் சூரியன் போனதுக்கு அப்புறம் ஒரு 6 to 7க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சோ அந்த ஒரு டியூ அப்படிங்கறத வர ஆரம்பிச்சிருது. சோ பால் வந்துட்டு நின்னு வரதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். சோ சில டைம்ஸ் வந்துட்டு சருன்னு போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஈடன் கார்டனை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே நடக்குதுன்னு சொல்லலாம். ஆனா 5 மணிக்கு முன்னாடி 5-6 மணிக்கு முன்னாடியே சோ பவர் பிளேல அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சேசிங்க்கு ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மாற்றமே கிடையாது. சரி இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல 200+ டோட்டல் அப்படிங்கறது போடணும். இல்ல பவுலிங் கிடைச்சது அப்படின்னா சோ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஸ்கோர் வந்துட்டு சுருட்டிட்டு ஒரு 180 மேக்ஸிமம் 180 to 200 குள்ள சுருட்டிட்டு சோ பவர் பிளே தான் மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா டியூ வரக்கு முன்னாடியே ஒரு மணி நேரம், அதாவது அந்த ஒரு 4:45 ஒரு 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ள 6:15 1 மணி நேரம் சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோர்ஸ் அப்படிங்கறத புஷ் பண்ணி கொடுத்துடணும். சேசிங்க்கு வந்துட்டு குறைய வைக்க கூடாது. ஒரு 120 ஒரு 180 அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 120 வரைக்கும் ஸ்பீடா புஷ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ஒரு 60 ரன் தான் டியூவே வந்தாலும் நின்று ஆடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துடும். சோ இந்த மாதிரி மூவ் தான் வந்துட்டு ஆர்சிபி யூஸ் பண்ணணுங்கிறத மாற்றம் கிடையாது. சோ அவே கேம் அது மட்டும் இல்லாம ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ட்ரெடிஷனலா ஒரு ஜெர்சி வச்சிருப்பாங்க இல்லையா, கிரீன் கலர். அதாவது இந்த ஒரு உலகத்துல இருந்த மரங்கள்லாம் வந்துட்டு காப்பாற்றணும், சோ மரங்கள் நடணும் அப்படிங்கறக்காக வந்துட்டு இந்த கிரீன் ஜெர்சி போட்டிருப்பாங்க. அந்த ஒரு கிரீன் ஜெர்சி போட்டுட்டு தான் அடுத்த மேட்ச் அப்படிங்கறத ஆட போறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். சரி ஓகே, பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்கும், ஆர்சிபியோட பிளேயிங் 11ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமான்னு கேட்டா சோ டிட்டோ சேம் பிளேயிங் 11ஓட போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ கேமரூன் கிரீன் இருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளஸி, கேமரூன் கிரீன். சோ அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்க்கு பதிலா வில் ஜாக்ஸ் உள்ள வந்துருவாரு. சோ அண்ட் ஃபெர்குசன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபாரினர் இவங்க தான். சோ இந்தியன் பிளேயர் மட்டும் மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. எஸ், வைசாக் விஜயகுமார் போன மேட்ச் வந்துட்டு எக்ஸ்பென்சிவா போனாரு. ஆனா ஒரு சூப்பரான ஒரு பவுலருங்க. சோ பகல்ல ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆகாஷ் தீபலா இருந்தாலுமே சோ மேபி வைசாக் விஜயகுமாருக்கு ஒன் மோர் சான்ஸ் அப்படிங்கறது கொடுப்பாங்க. சோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபெர்குசன் காப்பாத்தி ஆகணும். அண்ட் சிராஜ் அகைன் ஒன்ஸ் மோர் ஸ்குவாட்ல ஆட் ஆவாரு அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. சோ சிராஜ் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுனால பார்க்கலாம். சோ கிரீன் ஜெர்சியில அவங்களோட லக்கு நல்லா இருக்குமா, வின் பண்றாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்களும் சேம் 11ஓட தான் போறாங்க. சேம் அதே கடப்பார பேட்டிங் லைனப், டீசென்டான ஒரு பவுலிங் லைனப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்ரவுண்ட் பேக்கேஜும் நல்லா இருக்கு. அண்ட் சுனில் நரேன் கம்பீருக்கு கீழே கலக்கிட்டு இருக்காருங்க. கௌதம் கம்பீர் மறுவாழ்வு கொடுத்திருக்காருன்னு சொல்றோம். சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல ஓபனரா இருந்தாரு, பண்ணிட்டு இருந்தாரு, அதிரடி காட்டிட்டு இருந்தாங்க. லின்னும் நரேனும் ஓப்பனிங் இறங்கி பொழந்த காலகட்டம் எல்லாம் உண்டு. ஆனா ரீசன்ட் டைம்ல மறுபடியும் அவர் வந்துட்டு கடைசியில இறக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கௌதம் கம்பீர் இல்ல, நீ மறுபடியும் ஓப்பனிங் இறங்கு, பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ணு, அண்ட் நீ சிவம் தூபே மாதிரி லாங் ஆஃப்ல போக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேட்டிங் டெக்னிக் ஆளு மொத்தத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க பட்டிட்டிங்கரிங் பார்த்து கௌதம் கம்பீர் இறக்கி விட்டாரு. சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரியா ஆடிட்டு இருக்காருங்க. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ், அது சான்ஸே கிடையாது. சோ என்ன அந்த பக்கம் போட்டு பொழந்துட்டாங்க. சோ அது மட்டும் இல்லைன்னா நரேனை இன்னும் பாராட்டி இருப்பாங்கன்னு சொன்னோம்.
சொல்லணும். ஸோ பவுலிங்லயும் அவரோட ஸ்கில் அப்படியே இருக்கு, தேவையான டைம்ல விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சுனில் நரேன் அவங்களுக்கு கீ ஃபேக்டரா இருப்பாரு. ஸோ அதனால ஆர்சிபி ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுனில் நரேன் விக்கெட் எடுக்கணும். அவ்வளவு பெரிய கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி சுனில் நரேன் விக்கெட் எடுக்கிறது. அதை மேக்ஸிமம் எந்த டீமும் பண்றது இல்ல. ஒரு காலத்துல அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லா டீமுமே டப்புன்னு விக்கெட் எடுத்தாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, அவர் ஒரு சீசன்ல போட்டு போலன்னு பொழந்துட்டு இருந்தாரு. அடுத்த சீசன்ல சுனில் நரேனை ஈஸியா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஷார்ட் பால் ஆட தெரியாது, பவுன்சர் ஆட தெரியாது அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஷார்ட் பால் பாடி லைன்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா சின்னசுவாமி கிரவுண்ட்ல சொன்னேன். பட் இருந்தாலும் இவருடைய ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா அந்த ஷார்ட் பால் பவுன்சர்ஸ் மேக்ஸிமம் பிக் பண்ண மாட்டாரு. நீங்க பேட் லைன்ல போனாலோ, குட் லென்த்ல போட்டாலோ, இந்த ஃபுல் லென்த்ல போட்டாலோ, ஃபுல் டாஸ் போட்டாலோ, இல்ல யாக்கர் போட்டாலோ ஓரளவுக்கு அவர் பிக் பண்ணிடுவாரு, ஸ்டேட்ல தூக்கி வீசிடுவாரு. ஆனா இந்த பவுன்சர் பாடி லைன்ல பெர்ஃபெக்டான இடத்துல போட்டாலோ, ஷார்ட் பால் போட்டாலோ மேக்ஸிமம் கொடக்கிளம்பி மூக்கு மேல ராஜான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏகப்பட்ட டைம்ல வந்துட்டு அவுட் ஆயிருக்காரு. ஷார்ட் பாலுக்கு எதிராக அவருடைய அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஸோ கண்டிப்பா ஷார்ட் பால் அதிகமா போட்டா சுனில் நரேன் விக்கெட்டை ஈஸியா தூக்கிடலாம். அவரை தூக்கினா போதுங்க. ஸோ இந்த ஒரு கேகேஆர் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்னதான் வெறித்தனமான பேட்டிங் இருந்தாலும் ரிங்கு சிங் ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், யாருமே அவ்வளவு பெரிய ஃபயர் ஆகல. 2 பேரை நம்பி மட்டுமே இப்ப இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்னு சுனில் நரேன், ரசல் மட்டும்தான் மாறி மாறி கலக்கிட்டு இருக்காங்க. ரிங்கு சிங் எல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. பட் இந்த சீசன்ல பெருசா தெரியல. நெக்ஸ்ட் 7 கேம்ல நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மத்தபடி இவங்க ஒரு 2 பேரை தூக்கினாலே டீம்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த 160 to 180 உங்களை சுருட்ட முடியும். ஸோ ஆர்சிபி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா ஆர்சிபி கண்டிப்பா 200 அடிச்சாகணும். சேசிங் கிடைச்சது அப்படின்னா அதே 190 to 200 இருந்தது அப்படிங்கிற பட்சத்திலயும் ஆர்சிபிக்கு ஈஸியா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் இந்த டியூலா வரக்கு முன்னாடி, சூரியன் போறதுக்கு முன்னாடி அந்த 1 ஹவர்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் டிகே பினிஷ் பண்ணாரு அப்படிங்கிற பட்சத்துல பக்காவா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம பேசுறோம், அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பிளேயிங் 11, இந்த ஒரு மாற்றம் தான் இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படிங்கறத எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ 7 கேம், 7 கேமுமே ஓரளவுக்கு டஃப் தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் 2 கேம் கேகேஆர் எஸ்ஆர்எச், இந்த 2 கேம்ல ஏதாவது ஒரு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிறது எல்லாமே ஈஸி. பஞ்சாப் கிங், குஜராத் டைட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே கேமுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஈஸியான கேம்ஸ் தான். பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.